ஒரு முறை பார்வதி தேவி சிவபெருமான்ட்ட கேட்டிருக்காங்க, எதுக்காக நீங்க சுடுகாட்டுல வசிக்கிறீங்க அப்படின்னு. இந்த உலகத்துல எவ்வளவோ இடம் இருக்கு, எதுக்காக சிவபெருமான் சுடுகாட்டுல வசிக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்துல மனுஷன் இருக்கும்போது சிவபெருமான்கிட்ட உண்மையான பக்தியோட அன்போட வேண்டானா அப்படின்னு கேட்டா, எனக்கு அதை கொடு, இதை கொடு, பணத்தை கொடு, இது மாதிரி வேண்டுதல்கள் தான் சிவபெருமான்கிட்ட மனுஷன் முன்வைக்கிறான். ஆனா போனதுக்கு அப்புறம் அந்த மனிதனுடைய உறவினர்கள்லாம் அழறாங்க கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் அவனுடைய செல்வத்தை எடுத்து அவங்க அனுபவிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போதான் அந்த ஆத்மா நினைக்குமா, நம்ம உயிரோட வாழும் போதே நம்ம பக்தி உண்மையா இல்லாம போயிடுச்சே, மோட்சத்துக்கான புண்ணியத்தை நம்ம தேடிக்காம இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இன்பங்களை நோக்கியே நம்மளுடைய விருப்பம் போயிடுச்சு அப்படின்னு இறந்ததற்கு பிறகு அந்த ஆன்மா நினைக்குமா. அப்படி வருந்தக்கூடிய அந்த ஆத்மாக்கள் இருக்கு பாருங்க, அந்த ஆத்மாக்களை காப்பதற்காக அவர்களுக்கான ஒரு பாதுகாவலராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் மயான பூமியில நான் தங்கியிருக்கேன். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் நான் தந்தை அப்படிங்கிறதுனால ஒரு மனிதன் இறந்த பிறகும் சுடுகாட்டுல தங்கி அந்த ஆத்மாவை பாதுகாக்க வேண்டிய ஒரு கடமை எனக்கு இருக்கிறது. அதனாலதான் நான் சுடுகாட்டுல தங்கியிருக்கேன் அப்படின்னு சிவபெருமான் பார்வதி தேவிட்ட சொல்லியிருக்காரு. அதனால இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை நாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை சிவபெருமான் இறைவன் நமக்கு வழங்கியிருக்காரு. அதனால நம்ம வாழும்போதே சிவபெருமானிடம் உண்மையான ஒரு வேண்டுதலை முன்வைப்போம். என்னைக்கும் சிவபெருமானும் சரி, சிவபெருமானுடைய அருளும் நம்ம கூட இருந்துகிட்டே இருக்கும்.